ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா மைக்ரோவேவ் ஓவனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பிரஸ்ட் சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. மேரினேஷனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் க்ரஷ் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்லிக் க்ரஷ், 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 ஹோல் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேப்ரிக்கா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு 1 hour போல் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. நல்லா மேரினேட் ஆகணும் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியனும் கேப்சிகமும் நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து அதே பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 30 minutes மேரினேஷன் ஆகணும். தென் மைக்ரோவேவ் ஓவனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க ராட்டிசரி ஆப்ஷனுக்கு. ஸோ இதில் 1 by 1 சிக்கன், ஆனியன், கேப்சிகம்னு ப்ரெக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் மைக்ரோவேவ் ஓவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை, நார்மல் மைக்ரோவேவ் ஓவன் ராட்டிசரி ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்க்யூவர்ஸ் வைக்கிறதுல அந்த ஸ்க்யூவர்ஸில் வந்து நீங்கள் 1 by 1 ப்ரெக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ரேக்கில் வச்சுட்டு நீங்கள் க்ரில் பண்ணுறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். எனக்கு சார்கோல் ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் சார்கோல் மெத்தடில் வந்து நான் இதை வந்து குக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது நல்லாவே 20 minutesக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ன்ட் மார்க்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். நம்ம ஃப்ளேமில் டைரெக்டாக குக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குக்காக இருந்துச்சு. இப்போ இந்த எல்லா சிக்கனையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் மசாலாஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.